2025 தமிழ் சினிமாவுக்கும் சரி கேசினோ சினிமாவுக்கும் சரி எப்படி இருக்கு? போன வருஷம் கம்பேர் பண்ணதை விட கொஞ்சம் பெருசாக வெற்றி அடையல சில படங்கள். கேசினோவில் போன வருஷம் ஹையஸ்ட் கலெக்ஷன் வந்து கூலி தான். முடிச்சிடலாமா? இந்த வருஷங்கள் படமே ரொம்ப குறைவாக இருந்தது பிளாக் பஸ்டர்ஸ்ன்னு பார்த்தா. டாப் 5 ஆஃப் கேசினோ சினிமாஸ் என்னவா இருக்கு இந்த 2026 ஆரம்பத்திலேயே வந்து 2 பெரிய படங்கள் 14ன்னு இருந்தது. இப்போ 10ன்னு சொல்லும் போது 9th அன்னைக்கு எப்படினாலும் ஆப்வியஸாக அன்றைக்கி வராதனால அன்றைக்கி ஃபுல் ஆல் ஷோஸ் நாங்கள் வந்து ஜனநாயகன் போயிடுவோம். இப்போது நிறையா நீங்கள் பார்த்தீங்கன்னா சேம் டே ரிலீஸ் ஆகிருக்கு நிறையா படங்கள். பேட்ட விஸ்வாசம் எடுத்துக்கிட்டீங்கனாலும் வாரிசு துணிவு நிறைய படங்கள் அந்த மாதிரி வந்திருக்கு. ரெண்டுமே வெற்றியும் அடைஞ்சிருக்கு. இதுக்கு முன்னாடி ஜனநாயகனுக்கும் வந்து ஒரு நல்ல ஃபுட்ஃபால்ஸ் இருப்பாங்க. பராசக்தியும் பார்த்தீங்கன்னா அந்த டேரக்டர் வேல்யூன்னு ஒன்று இருக்குது. பட் ஆனால் ஒன்றா வரும்போது என்ன ஆகுதுன்னா எந்த அளவு இது பாக்ஸ் ஆஃபீஸில் அஃபெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இல்லை, அதான் ஸ்க்ரீன்ஸ் கம்மியாகுது. இந்த ஹாலிடேஸ்க்கு இந்த 2 படம் வந்து 2 ஸ்க்ரீன் வச்சிருக்கிறதும் மல்டிப்ளெக்ஸ்க்கும் இது ஒரு ட்ரீட் தான். சிங்கிள் தியேட்டர்ஸ் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஷோஸ் ஷெட்யூல் பண்ணுறது. முன்னாலதே எனக்கு தெரியும் நீங்கள் எவ்வளோ பெரிய ஆர்டன்ட் தளபதி ஃபேன்னு. நான் வந்து மிகப்பெரிய விஜய் சார் ஃபேன் தான். பட் ஆனால் லாஸ்ட் இயர்லேயே அவங்க படம் இல்லைன்னு நாங்கள் நினச்சோம். இதுக்கப்புறம் அவர் படமே இல்லைன்னா அது ஒரு வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டேக் ஒன் தமிழ். நான் உங்கள் விஜய் பிராணேஷ். இன்னைக்கு என் கூட கேசினோ சினிமாஸ்லேருந்து அருண் அவர்கள் இருக்காங்க. அவர்கிட்ட தான் நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். 2024 ரேப் அப்போ நிறைய விஷயங்கள் பேசியிருந்தோம் அந்த வருஷங்களோட படங்கள் பற்றி. 2025 தமிழ் சினிமாவுக்கும் சரி கேசினோ சினிமாவுக்கும் சரி எப்படி இருந்தது? 2025ல் நீங்கள் போன வருஷம் கம்பேர் பண்ணதை விட கொஞ்சம் குறைவான அளவுக்கு தான் மூவி ரன் இருந்திருக்கு இது வரைக்கும். ஓகே. ஆனால் செலக்டிவாக சில படங்கள் நம்ம எதிர்பார்த்ததில் பெருசாக வெற்றி அடையல சில படங்கள். இதே கூலி, டிராகன், அப்புறம் குட் பேட் அக்லின்னு ஒரு 3 படம் அப்போவுமே கொஞ்சம் நம்ம பெரிய லெவலில் எதிர்பார்த்ததை விட நல்லா போச்சு. ஆனால் வேறு சில படங்கள் இல்லை. 2023-24 கம்பேர் பண்ணால் போன வருஷம் அந்த அளவுக்கு படங்கள் இல்லை. ஆனால் இந்த வருஷம் நம்ம அதிகமாக எதிர்பார்த்த படம் போன ரேப்லையும் பேசியிருந்தோம். படம் வர்றதுக்கு ஒரு வாரம் முன்னாடி நம்ம பேசியிருந்தோம் கூலி. அதுக்கான எதிர்பார்ப்பும் சரி, அதுக்கான டிக்கெட் ரெண்டும் சரி ரொம்பவே அதிகமாக இருந்தது. ஆமாம். உங்களுக்கு வந்து அது எந்த மாதிரி? இல்லை, கூலி வந்து நிறைய இடத்துல மிக்ஸ்டு ரிவ்யூ இருந்தது. அதுக்கப்புறம் நிறைய இடத்துல கலெக்ஷன் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை அப்படி இப்படின்னாங்க. பட் ஆனால் எங்களுக்கு வந்து நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இருந்தது கூலி படம். ஓகே. இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா கேசினோவில் போன வருஷம் ஹையஸ்ட் கலெக்ஷன் வந்து கூலி தான். ஓகே. ஃபஸ்ட்டு படமே கூலி தான். 2வது படமாக குட் பேட் அக்லி, 3வது டிராகன் இருக்குது. இந்த வருஷம் அதாவது ஒரு சில வருஷங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 படத்துல நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு ஷார்ட் லிஸ்ட் பண்ண மாதிரி இருக்கும். இந்த வருஷங்கள் படமே ரொம்ப குறைவாக இருந்தது பிளாக் பஸ்டர்ஸ்ன்னு பார்த்தா. கண்டிப்பாக. ஆனால் டாப் 5 நீங்கள் ஆல்ரெடி 3 சொல்லிட்டீங்க. டாப் 5 ஆஃப் கேசினோ சினிமாஸ் என்னவா இருக்கு இந்த அடுத்த 2 இடத்துக்கு வந்து நிறைய படங்கள் நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணணும். நான் அதனால தான் இந்த 3 படம் வந்து பிளாக் பஸ்டர் கேட்டகரியில் இருக்குது. ஓகே. மிச்ச படங்கள் வந்து டீசென்ட் ரன். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட சில படங்கள் நல்லாவே போயிருக்கு. எக்ஸாம்பிள் எடுத்துட்டிங்கன்னா குடும்பஸ்தன்ல இருந்தே சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் மந்த்தில் குடும்பஸ்தன் ஆரம்பித்து லாஸ்ட் மந்தில் வந்த ஆண் பாவம் பொல்லாதது, மாமன், அந்த மாதிரி ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடாக நிறைய படம் வந்து நல்ல ஃபுட்பால்ஸ் இருக்குது. அதில் வந்து நம்ம ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி 2 படம் சொல்கிறதுக்கு விட நிறைய டீசென்ட் மூவிஸ் இருக்குது. ஆனால் ரொம்ப ஹை லெவல் ஃபுட்பால் இருக்கிறது வந்து இந்த 3 படம் தான். கண்டிப்பாக. திடீர்னு பார்க்கும்போது ஆண் பாவம் பொல்லாததாக இருக்கட்டும், டூரிஸ்ட் ஃபேமிலியாக இருக்கட்டும், டூரிஸ்ட் ஃபேமிலி, அப்புறம் வந்து மாமனாக இருக்கட்டும், ஒரு விதமான எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் வந்து மக்களோட கூட்டம் ஆனால் அதிகமாக வந்தாங்க. அந்த மாதிரியான படங்கள் எப்படி இருந்தது? ஆமாம். இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலிலாம் ஆக்சுவலாக நல்ல ஒரு நியூ டைரக்டரோட மூவி. சும்மா ஷார்ட் சின்ன ஸ்டோரி லைன் வச்சு எடுத்தாங்க. பட்ஜெட் கூட ரொம்ப கம்மி தான். பட் ஆனால் ஃபஸ்ட்டே அந்த மூவி வந்து ஒரு 1 or 2 டேஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஃபேமிலிக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக படம் பிடிச்சி ஃபேமிலி க்ரௌட்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. சைமில்டேனியஸாக ரெட்ரோ ரிலீஸ் ஆகிடுச்சு. நாங்கள் ரெட்ரோ தான் ஸ்க்ரீன் பண்ணியிருந்தோம். ஓகே. ஃபஸ்ட்டு 1 வீக் ஃபுல்லாகவே ஆல் ஷோஸ் ரெட்ரோ தான் போயிட்டு இருந்தது. ரெட்ரோக்கு அப்புறமா 1 வீக் அப்புறம் தான் நாங்கள் டூரிஸ்ட் ஃபேமிலி எங்களால் போட முடிஞ்சுது. ரெட்ரோவும் இங்கே ஃபர்ஸ்ட் வீக் வந்து நல்ல சூப்பர் கலெக்ஷனாக தான் இருந்தது. ஓகே. ஏன்னா இப்போ தனுஷ் அவர்களுக்கு 3 படம் இந்த வருஷம் வந்திருந்தது. அவருக்கு எந்த மாதிரி இயராக இருந்தது, இங்கே எப்படி இருந்தது? அதாவது தமிழ், தெலுங்கு, அதுக்கப்புறம் ஹிந்தி இண்டஸ்ட்ரியிலையும் அவர் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. என்ன கேட்டேன்னா 3 படமே ஓரளவுக்கு நல்ல இதுதான் சொல்லுவேன் நான். ஓகே. இப்போ இங்கே இட்லி கடை வந்து நல்ல எமோஷ்னலாக இங்கே கனெக்ட் ஆகிற மாதிரி தமிழ் படங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் நல்லா எடுத்திருந்தாங்க. நாங்கள் வேறு இட்லி கடை மட்டும் தான் போட்டிருந்தோம். ஓகே. ஃபுட்பால்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா ஷோஸும் எங்களுக்கு ஹவுஸ்ஃபுல்லாக தான் போச்சு ஃபர்ஸ்ட் வீக்கு.
ஒரு 10 days அதான் போச்சு. ஆஃப்டர் 10th அப்புறம் தான் நாங்கள் காந்தாராவே போட்டோம். ஓகே. எங்கள் சிங்கிள்ஸ் தேட்டர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எங்களால் ஃபஸ்ட்டு காந்தாராவே ரிலீஸ் பண்ண முடியல. ம். ஏதாவது ஒரு மூவி இப்போ எங்களுக்கு வந்து மேக்ஸிமம் மூவி ஷோஸ் வந்து இதுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தோம் அந்த டைமில், இட்லி கடை மூவிக்கு. அது எங்களுக்கு 10 days நல்லா போச்சு. அதுக்கப்புறம் தான் நாங்கள் காந்தாராவே ஆட் பண்ணோம். கண்டிப்பா. ஆனா டியூட் எந்த மாதிரி ஒரு இம்பாக்ட்? டூட் பைசன் எடுத்துக்கிட்டிங்கன்னா டூட் வந்து ஓப்பனிங்லேயே நல்ல ஃபுட்ஃபால் இருந்தது. ஃபேமிலி ஐ மீன் நிறைய ஃபேமிலிஸ் கூட வந்தாங்க அந்த படத்துக்கு. ஓகே. நம்ம எக்ஸ்பெக்டேஷனே யூத்து தான், ஆனால் ஆக்சுவலாக ஃபேமிலிஸும் வந்தாங்க அந்த படத்துக்கு. பைசன் வந்து கம்பேரிட்டிவாக ரொம்ப ஸ்டார்டிங்கில் வந்து ஃபர்ஸ்ட் டே வந்து பெரிய பெர்ஃபார்மன்ஸ் இல்லை. ஆனால் இதே எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த படம் லாஸ்ட்டில் எங்களுக்கு 3 weeks ஓடிச்சு. ஓகே. அந்த படம் வந்து ஓப்பனிங்கே பெருசாக இல்லாத ஒரு படமாக இருந்தது. ஆனால் நம்ம எந்த படத்தையுமே நம்ம 3 weeks, பெரிய படங்கள் கூட 3 வாரம் ஓடி இருக்காரு. ஆனால் பைசன் வந்து 3 weeks போச்சு. ஓகே. இந்த வருஷம் உங்களுடைய அன்எக்ஸ்பெக்டட் மூவின்னு எது சொல்லுவீங்க? எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, பட் ஆனால் ஒரு பிக்கர் ஹிட்டாக அமைஞ்சது. மாமன் கொஞ்சம் அன்எக்ஸ்பெக்டடாக 3 weeks போச்சு. நல்ல ஃபேமிலி க்ரௌடு. சூரி சருக்கு இவ்வளோ பொட்டென்ஷியல் இருக்கா அப்படின்ற மாதிரி அந்த டைம் இருந்தது. ஏன்னா ஒரு படம் சூரி அவங்க நடிச்சிருக்காங்க, 3 weeks போகுது. அந்த ஃபர்ஸ்ட் வீக்கில் பார்த்தோன்னா எங்களுக்கு வந்து 2 படம் அந்த டைம் ரிலீஸ். ஆமாம். டிடி அது பார்ட் 3 அந்த ஃப்ரான்ச்சைஸியில் வந்துருந்துச்சு. அது என்னதான் மிக்ஸ்டு ரிவ்யூவாக இருந்தாலும் அந்த படத்துக்கு அதுதான் எங்களுக்கு ஃபஸ்ட்டு நல்லா போயிட்டு இருந்தது. ஓகே. அந்த ஃபஸ்ட்டு வீக்கெண்ட் ரிப்போர்ட் எடுத்து பார்த்தோன்னா அந்த சந்தானம் சார் மூவி தான் நல்லா போயிருக்கும். அதுக்கப்புறமா அந்த வீக் டேஸ் முடிகிற டைமில் தான், அந்த சாட்டர்டே சண்டேக்கு அப்புறம் தான் இதோட என்கொயரி நிறையா ஜாஸ்தியாச்சு. எல்லாருமே வந்து நாங்கள் ஷோஸ் வந்து 2மே ரொம்ப சின்ன மூவிஸ் தான், 2மே நாங்கள் ஈக்குவலாக ஸ்ப்ளிட் பண்ணியிருந்தோம். இப்போ சந்தானம் மூவிஸ் வந்து நைட் ஷோஸ்லலாம் வச்சுருந்தோம் நிறையா. பட் ஆனால் வந்து என்கொயரி வந்து அப்புறமா சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிச்சு. எல்லாரும் இந்த மூவி கேட்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நாங்கள் செகண்ட் வீக் 3rd வீக் வரைக்கும் மாமன் கொண்டு போனோம். மாமன் வந்து அந்த டைமுக்கு ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ரன். ஆனால் அடுத்த ஜெனரேஷன் ஸ்டார்ஸ் எல்லாம் ஸ்டெப் இன் பண்ணுறாங்களோன்னு தோணுது. ஒரு பக்கம் நீங்கள் சொல்கிற மணிகண்டன் அவர்கள், பிரதீப் ரங்கநாதன் அவர்கள், கவின் அவர்கள், இந்த மாதிரி ஸ்டெப் இன் பண்ணுறாங்கன்னு தோணுது. இது எப்படி பார்க்குறீங்க? அவங்களுடைய படங்களுக்கான வரவேற்பு எப்படி இருக்குது? நம்ம வந்து வெறும் பெரிய Tier 1 Tier 2 ஹீரோஸே நம்ம நம்பிட்டு இருக்க முடியாது மூவிஸில் பெரிய. ஏன்னா இப்போ வந்து கண்டென்ட்டை எல்லாருமே நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்தந்த படங்கள் என்ன ரிப்போர்ட்டுன்னு தெரிஞ்சு மக்கள் வந்து அந்த வேர்ட் ஆஃப் மவுத்தில். இப்போ இன்றைக்கி எக்ஸாம்பிள் எடுத்துட்டிங்கன்னா சிறை மூவி வந்து இப்போ தான் ரிலீஸ், இன்றைக்கி தான் ரிலீஸு. ஆனால் இந்த படத்துக்கு நல்ல வேர்ட் ஆஃப் மவுத் இருக்குது. நீங்கள் ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா கூட படத்தை பற்றி நல்லாவே பேசியிருக்காங்க. ஸோ எங்கள் எக்ஸ்பெக்டேஷன் என்ன, இந்த படம் இன்னும் நல்லா போகும் அப்படின்னு ஒன்று இருக்குது. சம்டைம்ஸ் அது மீட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன மூவிஸ்லாம் இப்போ இந்த மாதிரி படங்கள் ஹிட் ஆகிறது வந்து அவங்களுக்கும் வந்து நல்ல ப்ராஃபிட்டபுளாகவும் இருக்கும், தேட்டருக்கும் வந்து. நம்ம இப்போ இந்த நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, இது பொங்கல் பிஃபோரில் பெருசாக படங்களே இருக்காதுன்னு. இந்த படம் ஹிட் ஆச்சுன்னா 2 weeks அதை சேஞ்ச் பண்ணிடும். அந்த மாதிரி ஒரு வேர்டு இருக்காது. இந்த மாதிரி ஏதோ ஒரு படங்கள் வந்து தான் சப்போர்ட் பண்ணணும். புரியுது. ஆனால் பெரிய ஆக்டர்ஸ் படம் எப்படின்னா வந்து புது ஆக்டர்ஸ் புது இவங்களாம் ஸ்டெப் இன் பண்ணுறாங்கன்னு சொல்கிறோம். ஆமாம். பெரிய ஆக்டர்ஸோட படம் நம்ம எதிர்பார்ப்போட வர்றது வந்து ஆடியன்ஸையும் மீட் பண்ண முடியுது, தேட்டர் ஓனர்ஸ்க்கு அது எந்த மாதிரியான விஷயமா அமையுது? இப்போ வந்து அது பெரிய ஆக்டர் நம்ம எடுத்துக்கும் போது 2 months அவங்கள பற்றி நம்ம வந்து டாக்கில் வந்துடுறோம். 1 month முன்னாடியே அந்த டேட் ரிலீஸ்க்கு வந்து நம்ம 1 month அதை பற்றியே பேசிகிட்டு இருப்போம். படம் ரிலீஸ் டேட்லேருந்து நம்ம பிளான் வந்து ஆக்சுவலி அடுத்த 3 weeks வந்து அந்த படம் தான் ஓட்டணுன்ற மைண்ட் செட்டில் இருப்போம் எல்லாருமே. அப்போது ஆனால் அந்த படம் டிசப்பாயிண்ட் பண்ணும்போது டோட்டலாக அந்த டைம் வந்து யாருமே அடுத்த வாரம் ரிலீஸ்க்கு டேட்டுக்கு ரெடியாக இருக்க மாட்டாங்க, அடுத்த 2 weeksக்கு. ஸோ அது வந்து டிராஸ்டிக்காக அந்த டைம் தான் அந்த படத்தை பற்றி ரொம்ப நெகட்டிவாக ஆகுறது. ப்ளஸ் ஆக்சுவலாக வந்து ஒரு நல்ல படமே வந்தால் கூட அதை விட இன்னொரு வெயிட்டேஜான இன்னொரு மூவி வந்து கூட சம்டைம்ஸ் இதை வந்து சப்ரஸ் பண்ணுற மாதிரியும் இருக்குது. கண்டிப்பாக. ஆனால் 2024 எண்டில் நம்ம பேசும்போது அடுத்த எக்ஸ்பெக்டேஷன் பார்க்கும்போது நம்ம அதிகமாக எதிர்பார்த்தது வந்து தக் லைஃப். காரணம் வந்து அதுக்கான காம்போ தான். ஸோ அது வந்து எந்த மாதிரியான விஷயத்தை கொடுத்துச்சு? ஆமாம், தக் லைஃப் வந்து ரொம்ப பெருசாக போகலை. நம்ம ஆக்சுவலி அந்த மூவி சைட்லேயே அவங்களுமே அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. 2 விதமாக எடுத்துக்கிட்டா அந்த ஸ்டோரி வந்து அந்த லெவலுக்கு போகலை. 2வது வந்து ஆடியன்ஸும் வந்து ஃபஸ்ட்டு இந்த படத்துக்கு ஒரு ஓப்பனிங்கிறதே ரொம்ப கம்மியாக இருந்தது. ஓகே. தக் லைஃப் வந்து நம்ம படம் பார்த்து ரிவ்யூஸ் கிரிட்டிக்ஸ் பார்த்து குறைஞ்சதை விட அந்த படம் ஒரு ஃபஸ்ட்டு டே எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஒரு ஸ்பெஷல் ஷோ அன்றைக்கி நைட் ஷோவுக்கு அப்புறம் பெருசாக புக்கிங்கே இல்லை, தெரியாமல் ஒரு ஆடியன்ஸ் கூட ரொம்ப கம்மியாகிட்டாங்க ஆக்சுவலாக. அதனால ஆப்வியஸாக அது வந்து ஃபுட்ஃபால்லையும் கம்மியாகிடுச்சு அந்த படம். கண்டிப்பாக. அண்ட் கடைசி 3 வருஷமாக பார்க்கும்போது 2023 தான் எல்லாருமே ஐகானிக்காக சொல்கிறாங்க. பெரிய ஹீரோக்கள் படங்கள் மிகப்பெரிய வெற்றியாக அமைஞ்சது, எதிர்பாராத படங்கள் நிறையா ஓடிச்சு.
கம்பேரிட்டிவ்லி இந்த 3 வருஷத்துல 2023 தான் பெஸ்ட்டாக இருந்ததா? ஆமாம், 2023 ஆக்சுவலி நிறையா நல்ல படங்கள் வந்திருக்கு. ஏன்னா போஸ்ட் கோவிட்ல பார்த்தீங்கன்னா 2020க்கு அப்புறம் மாஸ்டர் தான் அந்த டைமில் ஒரு பெரிய ரிலீவிங்காக இருந்தது. அதுக்கப்புறம் எல்லா வருஷமே விஜய் சார் மூவியும் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அந்த டைமில் வந்து நிறையா எல்லா ஆர்டிஸ்டோட மூவிஸுமே சைமல்டேனியஸாக ரிலீஸ் ஆகிருக்கும் 2023 வரைக்கும். 24க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய கமிட்மெண்ட்டாக படங்களே இப்போ வந்து இவங்க பெருசாக ஸ்டார்ட் அப் பண்ணல. இப்போ அடுத்த தனுஷர் வந்து இப்போ தான் ரேப்னு வந்தது இந்த படத்துக்கு D50. இந்த மாதிரி வந்து நிறைய பேரோட படங்கள் வந்து என்ன பண்ணுறாங்க. இப்போ அஜித் சார் வந்து இன்னும் நடிக்கவே இல்லை, அடுத்த மூவி என்னென்ன கமிட் ஆகலை. விஜய் சார் நடிக்க மாட்டேன்னு இருக்காரு. இப்போ அடுத்த 2026 நீங்கள் என்னென்ன படம் பெரிய எக்ஸ்பெக்டேஷனில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜெயிலர் 2, ஒரு சில படங்கள் தான் ரொம்ப நம்ம வந்து வெயிட் பண்ணுற மாதிரி இருக்குது. பெரிய படங்கள் வந்து எதுவுமே ஆக்சுவலி நான் எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே ஆர்கானிக்காக ஒரு இயருக்கு 2 படம், ஒரு படம் ரிலீஸ் ஆகிட்டே இருந்ததுன்னா அதில் கண்டிப்பாக ஒரு சில படங்கள் வெற்றியாக அமைஞ்சிரும். அதில் படங்கள் கம்மியாகிறதுனால தான் அந்த தேட்டரில் ஃபுட்ஃபால்ஸும் குறையுது. புரியுது. ஆனால் இப்போது 2026 ஆரம்பத்திலேயே வந்து 2 பெரிய படங்கள் எல்லாரும் எதிர்பார்த்தது. ஓகே, ஜனநாயகன் வருது, 5 நாள் கழித்து வந்து பராசக்தி வருது, ஒரு கேப் இருக்குது, அதுக்குள்ளே ஃபில்லப் ஆயிடும்னு அடுத்தடுத்த நாள் வருது. இது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதாவது நாங்களும் இப்போ நான் இதுக்கு முன்னாடி பேசுகிற அன்றைக்கி கரெக்டாக பார்த்தோன்னா அன்றைக்கி 14ன்னு இருந்தது. இப்போ 10ன்னு சொல்லும் போது 9th அன்றைக்கி எப்படின்னாலும் ஆப்வியஸாக அன்றைக்கி வராதனால அன்றைக்கி ஃபுல் ஆல் ஷோஸ் நாங்கள் வந்து ஜனநாயகன் போயிடுவோம். அடுத்த நாள் வந்து இப்போ நாங்கள் பராசக்தியும் நாங்கள் ஸ்க்ரீன் பண்ணலான்னு ஐடியா இருக்கும். அப்போ அதுக்கு ஒரு ப்ரைம் ஷோஸில் 2 ஷோஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ வந்து ஈவனாக இப்போது நிறையா நீங்கள் பார்த்தீங்கன்னா சேம் டே ரிலீஸ் ஆகிருக்கு நிறையா படங்கள். பேட்ட விஸ்வாசம் எடுத்துக்கிட்டீங்கனாலும் வாரிசு துணிவு நிறைய படங்கள் அந்த மாதிரி வந்திருக்கு. 2மே வெற்றியும் அடைஞ்சிருக்கு இதுக்கு முன்னாடி. ஸோ இப்போது நம்ம கம்பேரிட்டிவாக பார்த்தா விஜய் சாரோட லாஸ்ட் மூவின்ட்டு ஜனநாயகனுக்கும் வந்து ஒரு நல்ல ஃபுட்ஃபால்ஸ் இருப்பாங்க. பராசக்தியும் பார்த்தீங்கன்னா அந்த டைரக்டர் வேல்யூன்னு ஒன்று இருக்குது. ஆமாம், அவங்க ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்ல ஒரு மூவிஸ் வந்து அந்த அப் டு த மார்க் இருக்கும். ஆர்டிஸ்ட்டும் இருக்காங்க மூவி. ஆப்வியஸாக அதுவும் ஒரு நல்ல பொங்கல் மூவியாக தான் இருக்கும். பட் ஆனால் ஒன்றா வரும்போது என்ன ஆகுதுன்னா இந்த படத்தோட பொட்டென்ஷியலுக்கே இந்த பொங்கல் தாங்குற அளவுக்கு ஒரு மூவியாக இருக்கும். 5 நாள் வந்து விஜய் சார் மூவியே ஃபுல்லாக ஆக்கியிருக்கோம். இல்லை விஜய் சார் மூவி வராமல் பராசக்தியாலே 5 நாள் ஃபுல்லாக முடியும். ஈவனாக வரும்போது அவங்களோட ஃபுட்ஃபால்ஸ் வந்து பிரேக் ஆகுது. இவங்களோட ஷோஸை அவங்க பிரேக் பண்ணுற மாதிரியும். ஸோ அந்த அதுதான் வந்து நாங்கள் இப்போ தேட்டர் சைடில் ஏன் ஒரு வாரம் தள்ளி வரும்னு நினச்சோன்னா இந்த வாரத்தில் எல்லா கிளாஸஸும் இருக்கும், நெக்ஸ்ட் மந்தில் மூவி இருக்காது. ஸோ இந்த மந்த் எண்ட்லேயே பார்த்தோன்னா இந்தளவுக்கு ஒரு ப்ரெஷர் இருக்காது, ப்ரெஷர் லீவிங்காக இருக்கும். தனித்தனியாக வந்ததுன்னா அந்தந்த படம் அதோட கலெக்ஷனை வந்து போக முடியும்னு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். இப்போ கிளாஷ் அவாய்ட் பண்ணுறது வந்து பாக்ஸ் ஆஃபீஸ்லேயே அவங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும். அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணதை அச்சீவ் பண்ண முடியாது. எந்த அளவு இது பாக்ஸ் ஆஃபீஸில் அஃபெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இல்லை, அதாவது அதான் ஸ்க்ரீன்ஸ் கம்மியாகுது. நீங்கள் வந்து ஷோஸ் என்ன போகுதோ அந்த படம் அந்த ஷோஸ் தான் வந்து உங்களுக்கு கன்வெர்ட் ஆக போகுது பாக்ஸ் ஆஃபீஸ் தான். ஸோ ஷோஸை ஈவனாக ஸ்ப்ளிட் ஆகும்போது உங்களுக்கு இண்டிவிஜுவலாக ரிலீஸ் ஆகிற அந்த மெரிட் உங்களுக்கு இதில் கிடைக்காதுல்ல. இப்போ தனியாக ரிலீஸ் ஆச்சுன்னா எத்தனை ஸ்க்ரீன்ஸு, இப்போ இதே ஒன்றா நெக்ஸ்ட் டே எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா இடமுமே வந்து ஈவனாக ஸ்ப்ளிட் ஆகிரும். 1000 ஸ்க்ரீன்ஸ் இருந்தால் 500 ஸ்க்ரீன்ஸ் பராசக்தி ரிலீஸ் இருக்கும் அடுத்த நாளில். ஸோ ஆப்வியஸாக அப்படியே 50% வந்து உங்களுக்கு ஃபுல்லாக வேண்டிய ஷோஸும் நீங்கள் அடுத்த இதுக்கு கொடுக்குற மாதிரி ஆகிடுது. ஆனால் இப்போது சிவகார்த்திகேயன் அவர்களும் இஸ் அ பொட்டன்ஷியல் ஆர்டிஸ்ட். இந்த சைடு அதுக்கும் எக்ஸ்ட்ரா கேஸ்ட் வேறு இருக்குது. இங்கே விஜய் சார் இது எப்படி? அதாவது நாங்கள் வந்து தேட்டரிக்கல் சைடாகவும் என்ன நாங்கள் எதிர்பார்க்குறோன்னா 2 படமே இந்த வாட்டி நல்லா இருக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். 2மே பெருசாக நல்லா வெற்றி அடையணும் தான் எங்களோட ஆசையும். பட் ஆனால் நீங்கள் 2 ஒன்றா வர்றது மட்டும்தான் எங்களுக்கு ஒரு பெரிய ஷோஸ். நீங்கள் இப்போ எப்படின்னா ஈவினிங் ஷோ வந்து இப்போ நம்ம பராசக்தி கொடுக்குறோம் அப்படின்னா நிறைய ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து ஜனநாயகன் எதிர்பார்த்து வருவாங்க சிங்கிள் தேட்டரில். ஸோ நைட் ஷோ இப்போ நான் ஜனநாயகன் போட்டால் ஈவினிங் போட்டிருக்கலாம்னு நினைப்பாங்க. ஸோ 2 படத்துக்கும் இந்த மாதிரி போட்டிருக்கலாம் அந்த மாதிரி போட்டிருக்கலான்னு ஒரு இது வரும். அதுதான் எங்களுக்கு வந்து ஃபேஸ் பண்ண முடியாது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா 2மே நல்ல ஹிட் ஆகும். ப்ளஸ் லீவ் டேட்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 10 days வந்து லாங் லீவ் இருக்குது இந்த டைமில். 9th எடுத்துக்கிட்டிங்கன்னா டில் நெக்ஸ்ட் 18th வரைக்கும் செகண்ட் வீக்கெண்டு வரைக்கும் நிறைய ஹாலிடேஸ் இருக்குது நடுவில். இந்த ஹாலிடேஸ்க்கு இந்த 2 படம் வந்து 2 ஸ்க்ரீன் வச்சுருக்கிறதும் மல்டிப்ளெக்ஸ்க்கும் இது ஒரு ட்ரீட் தான். சிங்கிள் தியேட்டர்ஸ் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஷோஸ் ஷெட்யூல் பண்ணுறதுல. கண்டிப்பாக இப்போது முன்னாலதே எனக்கு தெரியும் நீங்கள் எவ்வளோ பெரிய ஆர்டன்ட் தளபதி ஃபேன்னு. ஸோ படம் இதோட முடியுது, இந்த ஒரு அத்தியாயம் முடியுதுங்கும்போது எப்படி இருக்குது?
இல்லை கண்டிப்பாக அது வந்து ஒரு ரொம்ப வருத்தம் தான். இப்போ நீங்கள் வந்து தேட்டர் சைடாக நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா நான் வந்து வெறும் மூவிஸ் பற்றி தான் சொல்லுவேன். நீங்கள் இண்டிவிஜுவல் பர்சனாக என்ன கேட்டிங்கன்னா நான் வந்து மிகப்பெரிய விஜய் சார் ஃபேன் தான். ஆமாம். பட் ஆனால் நீங்கள் தேட்டருக்கெல்லாம் எடுத்துக்கும் போது யார் படம் ஹையஸ்ட்டாக போகுது அப்படின்னு பார்த்தா அதுலேயும் விஜய் சார் தான் இருப்பார். ஆமாம். ஸோ வந்து அந்த மாதிரி ஒரு அவரோட படம் வந்து இதுக்கப்புறம் அவ்வளோதான் நடிக்கலை வரல அப்படின்றது வந்து ஒரு பெரிய இதுவாக தான் நாங்கள் பார்க்குறோம். அதுக்கப்புறம் ஆனால் ஒரு சின்ன விஷயம் என்னென்னா எங்களுக்கு இப்போது படம் உடனே வரப்போகுது. இன்னும் 2 days எடுத்திங்கன்னா ஜனநாயகனோட ஆடியோ லான்ச் நடக்குது. அதுக்கப்புறம் அதை பற்றி இருக்குன்றது வந்து ஒரு சின்ன சந்தோஷம் தான். லாஸ்ட் இயர் வந்து அவர் இல்லாததே ஒரு பெரிய டாக்கே இல்லாத மாதிரி. ஓகே. விஜய் சார் படம் வந்து அக்டோபர்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஆமாம். அப்புறம் தான் அப்புறம் ப்ரீவியஸாகவே சொல்லிட்டாங்க இந்த பொங்கல்ன்ட்டு. பட் ஆனால் லாஸ்ட் இயர்லேயே அவங்க படம் இல்லைன்னு நாங்கள் நினச்சோம். இதுக்கப்புறம் அவர் படமே இல்லைன்னா அது ஒரு பெரிய ட்ராபேக் மாதிரி தான் இருக்கும் சினிமாவுக்கு. ஆனால் 2025 அதுவே பெரிய ட்ராபேக் நினைக்கிறீங்க அவர் படம் இல்லாததுங்கிறது? ஆமாம் கண்டிப்பாக. 2024 எடுத்துக்கிட்டிங்கன்னா கோட்லாம் வந்து ஒரு அதாவது சினிமாவில் வந்து 2 விஷயங்கள் இருக்குது. படம் நல்லா இருந்தது ஓடுகலை அப்படின்னு சொல்லுவாங்க சில படத்தை. படம் நல்லாவே இல்லை ஆனால் அது பெரிய கலெக்ஷன் ஆகிடுச்சின்னு வாங்க. படம் மிக்சட் ரிவ்யூ இருந்தது ஆனால் பெரிய இதாகிடுச்சின்னு வாங்க. கோட்லாம் வந்து எந்த ரிவ்யூவுமே மைண்ட் பண்ணலை. அது வந்து நான் எல்லா படமே வந்து அந்த வீக்கெண்டை பற்றி தான் நம்ம பேசுவோம், அந்த 4 days எப்படி இருக்குன்ட்டு. கோட்லாம் வந்து நெக்ஸ்ட் வீக்கெண்ட் வரைக்குமே பெரிய புக்கிங் இருந்த படம். ஓகே. இப்போ நம்ம வந்து கமிட்டடாக அடுத்த வாரத்துக்கு சாட்டர்டே சண்டே வரைக்கும் ஷெடியூல் போடுற அளவுக்கு ஒரு படமாக இருந்தது அந்த படம். ஸோ அந்த இயரோட தி பெஸ்ட்டு. நான் வந்து கேசினோவிலேயே ஹையஸ்ட் கலெக்ஷன் கோட் தான் இருக்குது. ஓகே. கோட் கம்பேரிட்டிவாக பார்த்தீங்கன்னா ஜெயிலர் அண்டு விக்ரம் நாங்கள் எடுத்து நடத்தி இந்த பாஸ்ட் 5 yearsலேயே ஹையஸ்ட்னா இந்த 3 படம் தான் இருக்குது. கோட் அங்கே இருக்குது, டாப்பில் இருக்கா? ஆமாம் எங்களுக்கு. அதுவே ஒரு பெரிய ஏன்னா அதுவும் நான் வந்து சொல்ல வந்தது வந்து சில பேர் சொல்லுவாங்க அதை விட எங்களுக்கு வந்து அந்த லியோ அப்படி இருந்தது அப்படி சொல்லுவாங்க. பட் ஆனால் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா அந்த ஷோ வந்த டைம் ப்ளஸ் எங்கள் ஃபேக்டர் வச்சு நான் சொல்கிறேன். எங்களுக்கு வந்து இந்த 3 படம் டாப்பாக இருந்தது. நாங்கள் ஓப்பன் பண்ண டைமிங் நாங்கள் தான் ஃபஸ்ட்டு. நீங்கள் டிக்கெட் நியூ ஆப்பில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சென்னையில் ஓப்பன் பண்ண புக்கிங் நாங்கள் தான் பண்ணியிருந்தோம். ஓகே. நாங்கள் ரொம்ப டேஸ்க்கு ஓப்பன் பண்ணியிருந்தோம், ரொம்ப புக்கிங்ஸ் இருந்தது எங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி சில ஃபேக்டர்ஸும் வச்சு தான் எங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு மூவி வந்து கோட் தான் இருக்கும். அதுக்கப்புறம் விக்ரமும் ஜெயிலரும் இருக்கும் இந்த இயரில் டோட்டலாக நான் சொல்கிறது. ஆனால் இப்போது எல்லாருமே வந்து கேட்டுட்டு இருந்தாங்க இதை ரிலீஸ் இப்போ பண்ணணுமா, ஏன் கொஞ்சம் தள்ளி பண்ணலாமே, அந்த ஐடியா உங்களுக்கு ஒரு தேட்டர் ஓனராக யோசனை இருக்கா? இல்லை அதுதான் அவங்க டிசைட் பண்ணுங்க. ஆக்சுவலி இது வந்து ஆனால் 2 week ஒரு 2 வாரம் பெரிய கேப் தான் இது. ஒரு படம் மட்டும் இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளதில் தான் இந்த மாதிரி 2 படம். இப்போ கேசினோக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தெலுங்கு படம் கூட நாங்கள் ஆக்சுவலி ஸ்க்ரீன் பண்ணோம். அதுலேயும் 2 பெரிய படங்கள்லாம் ரிலீஸ் ஆகுது. பட் எங்களால் தமிழ்லேயே இப்படி எங்களால் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாதப்போ தெலுங்கு எங்களால் ஆக்சுவலி அந்த டைமில் ஸ்க்ரீன் பண்ண முடியல. ஸோ அதை வந்து 1 or 2 weeksக்கு அப்புறம் கூட நல்லா மூவியாக இருந்தால் நாங்கள் ரிலீஸ் பண்ணுற பிளான் தான் வச்சுருக்கோம். மூவிஸ் வந்து அதிகமாக வர்றது வந்து எங்கள் ஃபேக்டருக்கு வந்து ஆக்சுவலி கொஞ்சம் கஷ்டம். நாங்கள் வந்து இப்போ இதுவே நீங்கள் 2 ஸ்க்ரீன் பெரிய ஸ்க்ரீன்ஸ் வச்சுருக்கவங்களுக்கு வந்து ஒன்றா வந்தால் என்னென்னு தான் நினைப்பாங்க. ஸோ 2மே அவங்களுக்கு வந்து பவர் பேக்காக ஃபுல்லாக போயிட்டுருக்கும். இப்போது எங்களுக்கு ஒரு ஸ்க்ரீன்றனால எங்களுக்கு ஷோஸே ஸ்ப்ளிட் ஆகுது. நெக்ஸ்ட் வீக்குக்கு இந்த படம் வந்திருந்தால் இந்த வாரம் இது ஃபுல்லு, அடுத்த வாரம் அது ஃபுல்லு அப்படின்ற மாதிரி இருக்குமேன்ட்டு தான் எங்கள் ஃபீல். மால்ஸுக்கு அதுக்கப்புறமா 2 ஸ்க்ரீன் மேலே இருக்கவங்களுக்கு எல்லாருமே 2 to 3 ஸ்க்ரீன்ஸ் இருக்கவங்களாம் இதுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ஜோன் தான் அவங்களுக்கு. ஆனால் என்ன கொஞ்சம் அந்த ஃபஸ்ட்டு அவங்க சொன்ன 5 days கேப் வந்து பெட்டராக இருந்தது. இது வந்து அவங்களுக்கு உடனே நெக்ஸ்ட் டேவே வர்றது வந்து எப்படினாலும் ஆப்வியஸாக நீங்கள் பராசக்தியே ஃபுல்லாக தான் போகுது. கண்டிப்பாக 2026 மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் மூவிஸ்னால் எது சொல்ல போகிறீங்க? அதான் இப்போ ரொம்ப அதுதான் நான் சொல்ல வந்தேன். ரொம்ப எக்ஸ்பெக்டட் மூவிஸ்னால் நம்ம லிஸ்ட் பண்ணுறதே வந்து அஜித் சார் படம் என்ன இருக்குது, விஜய் சார் படம் என்ன இருக்குது அப்படி பார்ப்போம். இப்போ அந்த மாதிரி பெரிய மூவிஸ் எதுவுமே இல்லாதனால நம்ம ஜெயிலர் 2 ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஏன்னா ஜெயிலரோட இதை வச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ தனுஷ் சாரோட படம் ஒன்று பூஜை முடிஞ்சிருக்கு. அவர் வந்து அதுவும் வந்து ப்ராமிசிங்கான டேரக்டர். அவர் போர் தொழிலில் வந்து அவர் ப்ரூவ் பண்ணனால அது ஒரு எக்ஸ்பெக்டேஷன். ஸோ ஆனால் 2026 நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா இப்போ அந்த நம்ம வந்து ரொம்ப லாங் ரன் வெயிட் பண்ணுற அளவுக்கு மூவிஸ் வந்து பெருசாக அனௌன்ஸ்மெண்ட்ஸே இல்லை. இன்னும் நாங்கள் என்ன எதிர்பார்க்குறோம்னா நிறையா நடிக்கணும் எல்லாருமே. ஆப்வியஸாக சின்ன Tier 2 ஆக்டர்ஸாக இருந்தால் ஒரு 2 to 3 மூவிஸ் நல்லா கொடுக்கணும். ஸோ 1 or 2 மூவிஸ் அவங்களுக்கு இது பண்ணாலும் அந்த இயரில் அவங்களுக்கு நேம் சொல்கிற மாதிரி ஒரு படம் அமையணும் தான் நாங்கள் நிறைய படங்கள் அவங்க வந்து சீக்கிரம் பண்ணணுன்றது தான் எங்களோட ஆசையும். ஏன்னா இப்போ ஸ்டோரி பேஸில் பண்ணனா நிறைய படங்கள் நீங்கள் லக்கி பாஸ்கர் எடுத்துக்கிட்டிங்கன்னா எவ்வளோ பெரிய காம்படிட்டிவான மூவிஸ் இருந்தால் கூட
அந்த இப்போ அமரன் டைமில் அந்த படம் வந்தது. ஆமாம். ஆனால் அதுக்கப்புறம் கூட ஒரு 3 வாரம் 4 வாரம் அப்புறம் போட்ட தேட்டர் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஏதாவது நல்ல ஒரு கண்டென்ட் உள்ள மூவிஸாக எல்லாருமே நிறைய படங்கள் பண்ணாங்கன்னா தேட்டருக்கும் நல்லது. அவங்களும் அந்த இயரில் வந்து அவங்க பேர் வந்து இப்போ இந்த இயரோட லாஸ்ட்டில் ரிலீஸ் ஆன சிறை, ரெட்டத்தலை இந்த மாதிரி மூவிஸில் ஏதாவது ஒன்று ஹிட்னா 2025 லிஸ்ட்டில் அவங்களும் வருவாங்க ஆக்சுவலி. கண்டிப்பாக. ஸோ நிறைய மூவிஸ் பண்ணலாம், நல்ல படங்களாக பண்ணணுன்னு தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் பேசணும். 2025 மூவிஸ் பற்றியும் சரி, 2026 மூவிஸ் பற்றியும் சரி. இந்த ஒரு இன்டர்வியூக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. ஓகே, நன்றி.